ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் எம்டி சேனல். எல்லா சிங்க பெண்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீரை க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பன்னீரை ஆட் பண்ணி இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். சோக் பண்ணி வச்சிடலாம். அப்போ பன்னீரில் அந்த மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பன்னீரை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பல்லு பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகம், ஒரு கேப்சிகமை இதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினோடனே சூப்பராக டேஸ்டான சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி உமன்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். பாய்.